அப்படின்னா தைரியம். எந்த ஒரு துன்பம் வந்தாலும் இறைவன் நம்மோடு இருக்கிறான், நம்மை விட்டு போகவில்லை, நம்மோடு இருக்கிறான். இந்த துன்பம் நம்மை விட்டு போகும், இறைவன் நம்மை விட்டு ஒரு காலம் போக மாட்டான். அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் எந்த காரியத்திலும் சாதித்து நிம்மதியாக வாழலாம். அதை சொல்றதுக்காகத்தான் இதெல்லாம். அப்பா, இறை வழிபாடு, அம்மையை வழிபாடு செய்தால் அன்போடு வழிபாடு. யார் வழிபாடு செய்தார்? உடனடியாக அழைத்த குரலுக்கு ஓடோடி வரும் அன்னை. அழைத்தால் மட்டும்தான் வருவாளா? அழைத்தாமலே வரும். கண்ணதாருடைய வாழ்க்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் போய் ஒவ்வொரு இடத்துல பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. ராத்திரி எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு ராத்திரி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வருவாங்க. அப்படி திருவொற்றியூர்ல அவர் இருக்கிற காலத்துல ஒரு நாள் ரொம்ப நேரம் கழிச்சு வந்தார். வந்து அந்த கிழமை திண்ணை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த திண்ணையில அண்ணன் அண்ணி இருக்காங்க. அப்போ அவங்கள போய் எழுப்பணும் அப்படின்னு திண்ணையிலே படுத்துட்டார். ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பாடு கிடையாது. இப்ப மாதிரி ஹோட்டல்லாம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. சாப்பிடாமலே படுத்துருக்கிறார். அப்ப அந்த அம்மா பார்த்து அங்க இருக்கக்கூடிய வடிவுடைய அம்மை, அந்த அம்மை அந்த அன்னையோடைய ரூபத்துல வந்து பால்சோறு கொண்டு வந்து, எப்பா பசியோட இருப்பப்பா சாப்பிட்டு அப்படி சாப்பிட கொடுத்தாரு. இவர் வாங்கி அண்ணியாதான் வந்தார். அம்பாள் சாப்பிட்டுட்டு தட்டையை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டார். மறுநாள் காலையில அந்த அண்ணி வாசலிக்க வர்றாங்க. எப்பா ராத்திரி வந்திருக்கியே, சாப்பிடாம படுத்திருக்கியப்பா, என்னை எழுப்பக்கூடாதா அப்படின்னு நம்ம அண்ணி கேட்கிறாங்க. அண்ணி, நீங்க தானே வந்தீங்க, எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, பால் சோறு கொடுத்தீங்க, இந்த தட்டெல்லாம் நான் பக்கத்துல வச்சிருக்கேனே அப்படின்னு நீங்க சொன்ன. நான் வரலையே, எந்திரிக்கவே இல்லையே, நான் கதவே திறக்கலையே அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்களா. யோசிச்சு பாருங்க. அழைத்தால் மட்டுமல்ல, அழைக்காமலும் வருவாள் அம்மை. யாருக்கு எது எப்ப வேணுமோ அழைக்காமலே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அம்மை. ஒரு வீட்டுல ஒரு 3 பிள்ளைங்க இருக்கு வைங்களேன். ஒரு பிள்ளை நல்லா சீக்கிரமா பசிக்கு கேட்போம், கேட்டோன்னே நம்ம சாப்பாடு போட்டு கொடுப்போம், சாப்பிடும். இன்னொரு பிள்ளை சாப்பாடு போட்டு கொடுத்தா சாப்பிடும், இல்லைன்னா பேசாம உட்காரும். இன்னொன்னு சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடாது, அது உட்காந்து. உடனே அம்மா போட்டு விட்டுருவாளா, இது நடக்குது, அது சாப்பிட முடியாது, விட்டுருவாளா. அந்த